ஓம் சாந்தி. வாணி டேட் 26/5/2020. मीठी बच्ची सदा इसी नशे में रहोगी। हम संगम युगी ब्राह्मण के, हम जानते हैं जिस बाबा को सब पुकार रहे हैं वह हमारे सम्मुख है. இனிமையான குழந்தைகளே, நாம் சங்கம யுகத்தின் பிராமணர்களாக இருக்கும். இந்த போதையில் சதா இருக்கணும். நமக்கு தெரியும், எந்த அப்பாவை அனைவரும் கூப்பிட்றாங்களோ அவர் நமக்கு முன்னால் இருக்காங்க. கேள்வி: जिन बच्चों का बुद्धियोग ठीक होगा उनके कौन सा साक्षात्कार होता रहेगा. எந்த குழந்தைகளுடைய புத்தியினுடைய தொடர்பு சரியாக இருக்கும் அவங்களுக்கு எந்த விதமான சாட்சாத்காரம் கிடைச்சிட்டே இருக்கும். பதில்: सत्युगी नई राजधानी में क्या क्या होगा, कैसे हम स्कूल में पढ़ेंगे फिर राज्य चलाएंगे. ये सब साक्षात्कार जैसे जैसे नज़दीक आते जाएंगे होता रहेगा. சத்தியுகம் புது ராஜ்யத்தில் என்னென்ன இருக்கும், நாம் ஸ்கூலில் எப்படி படிப்போம், திரும்ப ராஜ்யத்தை எப்படி நடத்துவோம், இந்த அனைத்து விதமான சாட்சாத்காரங்கள் எந்தளவு நாம் அருகாமையில் வரமோ அந்த அளவு நமக்கு கிடைக்கும். परंतु जिनका बुद्धियोग ठीक है, जो अपनी शांति धाम और सुख धाम को याद करते हैं, धंधा दौरी करते भी एक बाप की याद में रहते हैं, उनके की ये सब साक्षात्कार होंगे. ஆனால் யாருடைய புத்தியினுடைய தொடர்பு சரியாக இருக்கு, யார் தன்னுடைய சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்கிறாங்க, தொழில் காரியங்கள் செய்தாலும் ஒரு பாபாவுடைய நினைவில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த அனைத்து விதமான சாட்சாத்காரங்கள் கிடைக்கும். பாட்டு: ஓம் நமோ சிவாய. ஓம் சாந்தி. भक्ति मार्ग में जो भी सत्संग होते हैं उनमें तो सब गए होंगे. பக்தி மார்க்கத்தில் என்னெல்லாம் சத்சங்கங்கள் இருக்கோ அதுக்கு எல்லாரும் போயிருக்கீங்க. வகாங் யாத்தோ ககேங்கே போலோ சப் வாக் குரு ஏ ராம் கா நாம் பத்தாயேங்கே. அந்த சத்சங்கத்தில் ஒன்று ஆகா குரு என்ற வார்த்தையை சொல்வாங்க அல்லது ராமருடைய பெயரை சொல்வாங்க. एकांग बच्चों को कुछ कहने की भी जरूरत नहीं रहती. இங்கு குழந்தைகளுக்கு எதையும் சொல்லணுங்கிற அவசியம் இருக்காது. एक ही बार कह दिया है, गड़ी गड़ी कहने की दरकार नहीं. ஒரு முறை சொல்லியிருக்காங்க, அடிக்கடி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. பாபி ஏக் கை உன்கா கெகனாபி ஏக் கி கை கியா கேத்தேகை. பாபா ஒருவராக இருக்காங்க, அவர் சொல்கிறதும் ஒன்றாக இருக்கு. என்ன சொல்கிறாங்க? பச்சோ மாமேக்கம் யாது கரோ, குழந்தைகளே மனதினால் என்னை ஒருவனை நினைவு செய்யுங்க. பெகலே சீக்கர் फिर आकर एकांग बैठते गए, हम जिस बाप के बच्चे के उनको याद करना है. முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அமர்றாங்க. நாம் எந்த அப்பாவுடைய குழந்தைகளாக இருக்கும் அவரை நினைவு செய்யணும். ஏபி தும்னி அபி பிரம்மா துவாரா ஜானா கே கி ஹம் சபி ஆத்மாओं का बाप एक है. அனைத்து குழந்தைகளுக்கும், அதாவது அனைத்து ஆத்மாக்களுக்கும் அப்பா ஒருவராக இருக்காங்க. இது கூட நாம் பிரம்மா மூலமாக தெரிஞ்சிருக்கோம். துனியா என்னைக்கு ஜான்தி, உலகத்தில் இது யாருக்கும் தெரியாது. तुम जानते हो हम सब उस बाप के बच्चे के, उनको सभी गॉड फादर कहते हैं. நமக்கு தெரியும்
அந்த அப்பாவுடைய குழந்தைகளாக அனைவரும் இருக்கும். அவரை தான் எல்லாருமே காட் ஃபாதர்ன்ட்டு சொல்கிறாங்க. ஃபாதர் கேத்தேகை மை சாதாரண தன்மை தும்கோ படானி ஆத்தாகும். இப்போ அந்த அப்பா சொல்கிறாங்க, நான் இந்த சாதாரண உடலில் உங்களுக்கு படிப்பை கற்றுத்தரேன். தும் ஜான்தேகோ பாபா இன்மே ஆயேகை கம் உன்கே பனேகை. உங்களுக்கு தெரியும் பாபா இவருடைய உடலில் வந்திருக்காங்க, நாம் அவருடைய குழந்தைகளாக ஆயிருக்கோம். பாபாகி ஆக்கர் பதீத் சே பாவன் கோனிகா ராஸ்தா பதாத்தேகை. பாபா தான் தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையாவதற்கான வழிகளை சொல்கிறாங்க. ஏ சாராதின் புத்திமே ரேத்தாகை. இது நாள் முழுவதும் புத்தியில் நினைவு இருக்கா? यूं सी बाबा की संतान तो सबके परंतु तुम जानती को और कोई नहीं जानती. அனைவருமே சிவ் பாபாவுடைய குழந்தைகளாக இருக்காங்க. இது நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, ஆனால் வேற யாருக்குமே தெரியாது. तुम बच्चे समझते को हम आत्मा के हमको बाप ने फरमान दिया है कि मुझे याद करो மை துமாரா பேகத் கா பாப்பும். குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, நாம் ஆத்மாக்கள். நமக்கு ஒரு அப்பா கட்டளை தராங்க, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. நான் உங்களுடைய எல்லையற்ற அப்பாவாக இருக்கேன். सब चिल्लाते रहते हैं कि पतित पावन आवो हम पतित बनेगे ये देह नहीं कहते. அனைவருமே கூக்குரல் போடுறாங்க, கே பதீத்த பாவனனை நீங்கள் வாங்க, நாங்கள் தூய்மை இல்லாதவர்களாக ஆயிருக்கோம். இது போல தேகம் சொல்வது கிடையாது. ஆத்மா சரீர் துவாரா கேத்திகை. ஆத்துமாதான் இந்த சரீரத்தின் மூலமாக சொல்லுது. 84 ஜனம்பே ஆத்மா லேத்திகேனா 84 ஜென்மங்கள் கூட ஆத்மா எடுக்குது இல்லையா? ஏ புத்திமே ரெகனா சாகியே ஹம் ஆக்டர்ஸ்கை. நாம் நடிகர்களாக இருக்கோம். இந்த நினைவு நம்முடைய புத்தியில் இருக்கணும். பாபானே ஹம்கோ அப் திருக்கால தர்சி பனாயாகே ஆதி மத்திய அந்த கா கியான் தியாகே. பாபா இப்போ நம்மை திருக்கால தரிசியாக மாற்றியிருக்காங்க. ஆதி மத்திய அந்திமத்தினுடைய ஞானமும் கொடுத்துருக்காங்க. பாப் கோகி சப் புலாத்திகைனா பாபாவை தான் அனைவரும் கூப்பிட்றாங்க இல்லையா? அபிபி ஏ கஹேங்கி கேத்தி ரேத்தி கேக்கி आवो और तुम संगम युगी ब्राह्मण कहते को பாபா ஆயா ஹுவாகை. இப்போ கூட சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் வாங்க, அதாவது நீங்கள் சங்கம் யுகி பிராமணர்களாகிய நீங்கள் கூட சொல்கிறீங்க பாபா வந்திருக்காங்க. संगम युग को कि तुम जानते को ये पुरुषोत्तम युग गाया जाता है. இந்த சங்கம யுகத்தை கூட நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, இது புருஷோத்தம யுகமாக பாடப்படுது. पुरुषोत्तम युग होता कि कई कलयुग के अंत और सतयुग के आदि के बीच में புருஷோத்தம சங்கம யுகமாக கலியுகத்தினுடைய கடைசி மற்றும் சத்தியுகத்தினுடைய ஆரம்பம் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட சமயத்திற்கு சொல்லப்படுது. சத்தியுகமே சத்து புருஷ், கலியுகமே ஜூட்டே புருஷ் ரேத்திகை. சத்தியுகத்தில் சத்தியமான மனிதர்கள், கலியுகத்தில் பொய்யான மனிதர்கள் இருக்காங்க. சத்தியுகமே ஜோ கோக்கர் கயேகை உன்கோங்கை சித்திரகை. சத்தியுகத்தில் யாரெல்லாம் இருந்துட்டு போனாங்களோ அவங்களுடைய சித்திரங்களும் இருக்கு. சப்சே புராணி தி புராணி ஏ சித்திரகை இன்சி புராணி சித்திர கோயி கோத்தி நெகி. அனைவற்றையும் விட பழையதிலும் பழைய சித்திரமாக இது இருக்கு. இதை விட பழைய சித்திரங்கள் வேற எதுவுமே இல்லை.
ऐसे तो बहुत मनुष्य फालतू चित्र बैठ बनाते हैं. இதுபோல நிறைய மனிதர்கள் வேண்டாத சித்திரங்களையும் தயார் பண்ணுறாங்க. ஏ தும் ஜான்தே கோ கோன் கோன் கோக்கர் கயே கை, இந்த உலகத்தில் யாரெல்லாம் இருந்துட்டு போயிருக்காங்க இது உங்களுக்கு தெரியும். ஜெய்சே நீச்சே அம்பா கா சித்திர பனாயா கை अथवा काली का चित्र के तो ऐसी बुझावों वाली को तोड़े की को सकती के, அதாவது கீழே அம்பாளுடைய சித்திரத்தை உருவாக்கியிருக்காங்க. அதாவது காளியினுடைய சித்திரமும் இருக்கு. இது போல கைகள் இருக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது. அம்பா கோபி தோ புஜாயி கோகினா, அம்பாளுக்கு கூட 2 கைகள் இருக்கு இல்லையா. मनुष्य तो जाकर हाथ जोड़ते पूजा करते हैं. மனிதர்கள் அவங்க முன்னால் போய் கையெடுத்து நமஸ்காரம் பண்ணுறாங்க, பூஜையும் செய்கிறாங்க. பக்தி மார்க்கமே अनेक प्रकार के चित्र बनाए हैं. பக்தி மார்க்கத்தில் அநேக விதமான சித்திரங்களை உருவாக்கி இருக்காங்க. मनुष्य के ऊपर की भिन्न भिन्न प्रकार की सजावट करते हैं तो रूप बदल जाता है. மனிதர்களுக்கு தான் விதவிதமான அலங்காரங்களை செய்யும் பொழுது அவங்களுடைய ரூபம் மாறிடுது. ये चित्र आदि वास्तव में कोई கை நெகி ये सबके பக்தி மார்க்கம். இது போல சித்திரங்கள் உண்மையில் எதுவுமே இல்லை. இது எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடைய சித்திரங்கள். ஏகாந்தோ மனுஷிய லூலி லங்கடி நிக்கல் படுத்திகை சத்தியுகமே எய்சி நகி கோத்தே. இந்த உலகத்தில் மனிதர்கள் முடமாக நொண்டியாக இருக்காங்க. ஆனால் சத்தியுகத்தில் யாருமே அது போல இல்லை. सत्य को भी तुम जानते हो आदि सनातन देवी देवता धर्मता. சத்தியுகத்தை கூட நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. एकांक तो ड्रेस देखो हर एक के अपनी अपनी कितनी வெரைட்டி கை. இங்கே பாருங்க, அவங்களுடைய ட்ரெஸ்ஸு ஒவ்வொருத்தருடையது தனித்தனியானதாக விதவிதமாக இருக்கு. வகாங் தோ யதா ராஜா ராணி ததா பிரஜா கோத்தேகே. அங்கே ராஜா ராணிகள் எப்படி இருப்பாங்களோ அதே போலதான் பிரஜைகளும் இருப்பாங்க. जितना नज़दीक होते जाएंगे तो तुमको अपनी राजधानी के ड्रेस आदि का भी साक्षात्कार होता रहेगा. எந்த அளவு அருகாமையில் வரமோ அந்த அளவு உங்களுக்கு தன்னுடைய ராஜ்யத்தினுடைய ட்ரெஸ் எல்லாமே சாட்சாத்காரமாக கிடைக்கும். देखते रहेंगे हम ऐसे स्कूल में पढ़ते गए ये करते गए. இது போல் ஸ்கூலில் நாம் படிக்கிறோம், இதை செய்கிறோம், இதையும் பார்ப்போம். தேக்கெங்கே பி வா ஜின்கா புத்தியோக் அச்சாகை. யாருடைய புத்தியினுடைய தொடர்பு நன்றாக இருக்கோ அவங்க தான் பார்ப்பாங்க. அப்படி சாந்திதாம் சுக்குதாம்கோ யாது கருத்தேகை. தன்னுடைய சாந்தி தாமம் சுகதாமத்தை நினைவு செய்வாங்க. தந்தே தோரித்தோ கருணாகி கை. தொழில் காரியங்கள் செய்தே ஆகணும். பக்தி மார்க்கமேபி தந்தா ஆதித்தோ கர்த்தே கைனா ज्ञान कुछ भी नहीं था. ये सब के பக்தி. பக்தி மார்க்கத்தில் கூட தொழில் காரியங்கள் அனைத்தும் செய்கிறாங்க இல்லையா. ஞானம் எதுவும் இல்லாமல் இருந்தது. இது எல்லாமே பக்தியாக இருக்கு. உஸ்கோ கஹேங்கே பக்தி கா கியான். அதுக்கு தான் பக்தியினுடைய ஞானமாக சொல்லப்படுது. वह ये ज्ञान दे ना सके कि तुम विश्व के मालिक कैसे बनेंगे. நீங்கள் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக எப்படி ஆவீங்க, இந்த ஞானம் அவங்க தர முடியாது. अभी तुम एकांक पढ़कर पवित्र विश्व के मालिक बनते हो. இப்போ நீங்கள் இங்கே இந்த படிப்பை படிச்சுட்டு முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆகிறீங்க.
तुम जानते हो ये पढ़ाई है कि नई दुनिया அமர் லோக் கேலியேகை. இந்த படிப்பு புது உலகத்திற்காக அமர உலகத்திற்காக இருக்கு. இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. பாக்கி கோயி அமர்நாத் பர் சங்கர்னி பார்வதிக்கோ அமர கதா நகி சுனாயிகை. மற்றபடி அமரநாத்தில் சங்கர் பார்வதிக்கு எந்த விதமான அமர கதையும் சொல்லலை. வாத்தோ சிவ் சங்கர்கோ மிலா தியாகை. அவங்க சிவன் சங்கர் ரெண்டு பேரையும் ஒன்றாக காட்டுறாங்க. அபி பாத் தும் பச்சோங்கோ சம்ஜா ரகேகை ஏ பி சுன்தேகை. இப்போ பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. இவர் கூட கேட்குறாங்க. बाप बिगर सृष्टि के आदि मध्य अंत का राज कौन समझा सकेंगे. பாபா இல்லாமல் சிருஷ்டியினுடைய ரகசியத்தை, அதாவது ஆதி மத்திய அந்திமத்தை பற்றி யார் புரிய வைக்க முடியும்? ये कोई சாது சந்த் ஆதி நகீகை. சாது சந்நியாசிகள் யாரும் இங்கே கிடையாது. ஜெய்சி தும் கிரகஸ்த விவகாரமே ரேத்தேத்தி வைசி ஏபி. நீங்கள் எப்படி குடும்ப வாழ்க்கையில் இருந்தீங்களோ அதே போல தான் இவர் கூட இருந்தாங்க. ட்ரெஸ் ஆதி சப் வகீகை. ஆடை அனைத்தும் அதேதான். जैसे घर में माँ बाप बच्चे होते के फ़र्क कुछ नहीं पड़ता है. बाप इस रथ पर सवार को आते हैं बच्चों के पास. வீட்டில் எப்படி அம்மா அப்பா குழந்தைகள் இருக்காங்க, எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது. பாபா இந்த ரதத்தில் சவாரியாக வராங்க குழந்தைகளிடம். ஏ பாக்யசாலி ரத் காயா ஜாத்தாகை. இந்த ரதத்தை பாக்யசாலி ரதமாக பாடப்படுது. கபி பைல் பர் சவாரி பி திகாத்தேகை. மனுஷோனி உல்டா சமஜ் லியாகை. அதாவது காளை மாட்டினுடைய வாகனத்தில் சவாரி பண்ணுறதாகவும் காட்டியிருக்காங்க. மனிதர்கள் தலை கீழாக புரிஞ்சிருக்காங்க. மந்திர் மே கபி பைல் கோ சக்தாகை கியா. கோயிலில் காளை மாடி இருக்க முடியுமா என்ன? கிருஷ்ணத்தோ கை பிரின்ஸ் வத்தோடிக்கு பைல் பர் பைட்டிங்கி. கிருஷ்ணர் இளவரசனாக இருக்காங்க. அவர் காளை மாட்டின் மீது அமருவாரா என்ன? பக்தி மார்க்கமே மனுஷிய பகோத்து மூஞ்சி குயேகை. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் நிறைய குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. मनुष्य को के भक्ति मार्ग का नशा, तुमको के ज्ञान मार्ग का नशा. மனிதர்களுக்கு பக்தி மார்க்கத்தினுடைய போதை இருக்கு, உங்களுக்கு ஞான மார்க்கத்தினுடைய போதையாக இருக்கு. तुम कहते को इस संगम पर बाबा हमको पढ़ा रहे हैं. இந்த சங்கம யுகத்தில் பாபா நமக்கு இந்த படிப்பை கற்றுத்தராங்க. तुमको इस दुनिया में परंतु बुद्धि से जानते को हम ब्राह्मण संगम युग पर गए. நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கீங்க, ஆனால் புத்தி மூலமாக தெரிஞ்சிருக்கீங்க நாம் பிராமணர்கள் சங்கம யுகத்தில் இருக்கோம். பாக்கி சப் மனுஷிய கலியுகமேகை. மற்ற அனைத்து மனிதர்களும் கலியுகத்தில் இருக்காங்க. எ அனுபவக்கி பாத்தேங்கை. இது எல்லாமே அனுபவத்தினுடைய விஷயங்களாக இருக்கு. புத்தி கைத்தீகை கம் கலியுகசே அவ் நிக்கல் ஆயேகை. புத்தி கூட என்ன சொல்லுது? கலியுகத்திலிருந்து இப்போ நம்ம வந்துட்டோம். பாபா ஆயா குவாகை ஏ புராணி துனியாக்கி பதல்னி வாழிகை. பாபா வந்திருக்காங்க. இந்த பழைய உலகம் மாறக்கூடியதாக இருக்கு. ये तुम्हारी बुद्धि में के और कोई नहीं जानती. இது உங்களுடைய புத்தியில் இருக்கு, வேறு யாருக்குமே தெரியாது. बल एक ही घर में रहने वाले के एक ही परिवार के उसमें भी बाप कहेगा हम संगम युगी के. बच्ची कहेगा नहीं हम कलियुगी में के. वंडर कहना
ஒரே வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், ஒரே பரிவாரத்தில் இருக்கக்கூடியவங்க. அதில் அப்பா சொல்லுவாங்க, நான் சங்கம யுகத்தில் இருக்கேன். குழந்தை சொல்லுவாங்க, இல்லை நான் கலியுகத்தில் இருக்கேன். அதிசயமாக இருக்கலையா? बच्चे जानते कि हमारी पढ़ाई पूरी होगी तो विनाश होगा. குழந்தைகளுக்கு தெரியும், நம்முடைய படிப்பு முடியும் பொழுது உலக அழிவு ஏற்படும். வினாஷ் होना जरूरी है, तुम्हारे में भी कोई जानते कि अगर ये समझी दुनिया विनाश होने की तो नई दुनिया के लिए तैयारी में लग जाए. உலக அழிவு கட்டாயம் ஏற்படும். இதில் உங்களுக்குள்ள கூட ஒரு சிலதாக தெரிஞ்சிருக்காங்க. இந்த உலகமானது அழிய போகுதுன்னு தெரிஞ்சுட்டா கட்டாயம் புது உலகத்திற்காக தயார் ஆகணும். பேகஸ் தயார் கர்லே, அதாவது நம்முடைய பெட்டி படுக்கை அனைத்தையும் தயார் பண்ணணும். பாக்கி தோடா சமைக்கை பாபா கேத்தோ பன் சாயி, மற்றபடி கொஞ்சம் சமயம்தான் மீதி இருக்கு. பாபாவுடைய குழந்தைகளாக ஆகணும். பூக்கு மரிங்கே தோபி பெகலி பாபா ஃபிர் பச்சி, அதாவது பசியில் இறந்தா கூட ஃபஸ்ட்டு பாபா, அதுக்கப்புறம்தான் குழந்தை. ஏதோ பாபா கா பண்டாராகை, இது பாபாவுடைய பண்டாராவாக இருக்கு. தும் சி பாபா கே பண்டாரை சி காத்தேகோ, நீங்கள் சிவ் பாபாவுடைய பண்டாரத்திலிருந்து தான் சாப்பிட்றீங்க. பிராமன் போஜன் பனாத்தேகை இஸ்லியே பிரம்மா போஜன் கஹா ஜாத்தாகை, பிராமணர்கள் உணவு தயார் பண்ணுறாங்க, அதனால் பிரம்மா போஜனமாக சொல்லப்படுது. ஜோ பவித்ர பிராமன்கை யாதுமே ரேக்கர் பனாத்தேகை, सिवाय ब्राह्मणों के सी बाबा की याद में कोई रहने की शक्ति. யார் தூய்மையான பிராமணர்களாக இருக்காங்க, நினைவில் இருந்து உணவு தயார் பண்ணுறாங்க. பிராமணர்களை தவிர சி பாபாவுடைய நினைவில் வேறு யாருமே இருக்க முடியாது. வா பிராமன் தோடிக்கு சி பாபாக்கு யாதுமே ரேத்தேகை, அந்த பிராமணர்கள் சி பாபாவுடைய நினைவில் இருக்காங்களா என்ன? சி பாபா கா ஏ பண்டாரா கை, சி பாபா கே பண்டாரே से हम खाते के, जहाँ ब्राह्मण भोजन बनाते के ब्राह्मण योग में रहते के. சி பாபாவுடைய பண்டாராவாக இருக்கு. பிராமணர்கள் உணவு தயார் பண்ணுறாங்க. பிராமணர்கள் யோகால பாபாவுடைய நினைவில் இருக்காங்க. பவித்ரத்தோ கைகி பாக்கிகை யோகிக்கு பாத் இஸ்மேகி மிகனத் லக்திகை, தூய்மையானவர்களாக இருக்காங்க. மற்றபடி இதில் யோகாவினுடைய விஷயம், இதில் தான் உழைப்பு ஏற்படுது. கப்போடா சல்னா சக்கி, இதில் பொய் எதுவும் நடக்க முடியாது. ऐसे कोई कह ना सके कि मैं संपूर्ण योग में हूँ व 80% योग में हूँ, कोई भी कह ना सके, அதாவது நான் முழுமையாக யோகால இருக்கேன், 80% யோகால இருக்கேன், இது போல யாருமே சொல்ல முடியாது. ज्ञान भी चाहिए तुम बच्चों में योगी वाकई, जो अपनी दृष्टि से ही किसी को शांत कर दे, ये भी ताकत है. குழந்தைகள் யோகியாக கட்டாயம் இருக்கணும். அதாவது ஞானமும் இதில் தேவையாக இருக்கு. தன்னுடைய பார்வையின் மூலமாக மற்றவர்களை அமைதிப்படுத்தணும். அதாவது மற்றவர்களுக்கு சாந்தியை தரணும். இது கூட சக்தியாக இருக்கு. एकदम सन्नाटा हो जाएगा जब तुम अशरीरी बन जाते हो, फिर बाप की याद में रहते को तो एक ही सच्ची याद है. ஒரே அடியாக அமைதியாக ஆகணும். எப்போ நீங்கள் அசரீரி ஆகிறீங்களோ, நீங்கள் பாபாவுடைய நினைவில் இருக்கீங்களோ, இதுதான் உண்மையான நினைவாக இருக்கு.
फिर से ये प्रैक्टिस करनी है. திரும்பவும் இந்த பயிற்சி செய்யணும். அதாவது அசரீரி நிலையில் இருந்து பாபாவுடைய நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்யணும். जैसे तुम एकांग याद में बैठते को ये प्रैक्टिस कराई जाती है. இங்கே எப்படி நீங்கள் நினைவில் அமரீங்க, பயிற்சியும் செய்ய வைக்கிறாங்க. फिर भी सब कोई याद में रहते नहीं है. இருந்தாலும் எல்லாருமே நினைவில் இருக்கதில்ல. ககாங் ககாங் புத்தி பாக்தி ரேக்தி है तो वह फिर नुकसान कर लेती है. புத்தியானது அங்கங்கே அலை பாயுது, அதில் நஷ்டம் ஏற்படுது. एकांग संदली पर बिठाना उनको चाहिए जो समझे हम ड्रिल टीचर के. அதாவது இங்கே மாடியில் அமரும் பொழுது, அமர வைக்கும் பொழுது எங்களுக்கு ட்ரில் டீச்சர் தேவை. இது போல் நினைக்கிறாங்க. பாப்தி யாதுமே சாம்னி பைத்தேகை, பாபாவுடைய நினைவில் முன்னால் அமர்றாங்க. बुद्धियोग और कोई तरफ ना जाए सन्नाटा हो जाएगा. புத்தியினுடைய தொடர்பு வேற எங்கேயுமே போகக்கூடாது. அப்பதான் ஆழ்ந்த அமைதியானது ஏற்படும். तुम अशरीरी बन जाते हो और बाप की याद में रहते हो एक ही सच्ची याद. நீங்கள் அசரீரியாக்கி பாபாவுடைய நினைவில் இருக்கீங்க. இது உண்மையான நினைவாக இருக்கு. सन्यासी भी शांति में बैठते हैं, वह किसकी याद में रहते हैं, वह कोई रियल याद नहीं. சந்நியாசிகள் கூட அமைதியில் அமர்றாங்க. அவங்க யாருடைய நினைவில் இருக்காங்க? அது உண்மையான நினைவு இல்லை. கோயிக்கோ ஃபாய்தா நெகி தே சக்கேங்கே, யாருக்குமே அதில் பலனை தர முடியாது. வ சிருஷ்டிக்கோ சாந்த நெகி கர் சக்தி, அவங்க இந்த உலகத்தை அமைதியாக மாற்ற முடியாது. பாப்கோ ஜான்தே நெகி பிரம்மா கோகி பகவான் சமஸ்தி ரேத்தி பத்தோ கை நெகி, பாபாவை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறது கிடையாது. பிரம்மாவை பகவானாக நினைக்கிறாங்க, அது போல இல்லை. அபி தும்கோ ஸ்ரீமத் மில்தீகை மாமேக்கம் யாது கரோ, இப்போ உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்குது, மனதினால் என்னை ஒருவனை நினைவு செய்யுங்க. தும் ஜான்தேகோ ஹம் 84 ஜெனம் லேத்தேகை, நாம் 84 ஜென்மங்கள் எடுக்கிறோம், இது நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. ஹர் ஜனமி தோடி தோடி கலா கம் கோத்தி ஜாத்திகை, ஒவ்வொரு ஜென்மத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் கலைகள் குறைஞ்சிட்டே வருது. ஜெய்சி சந்திரமாக்கி கலா கம் கோத்தி ஜாத்திகை, எப்படி நிலவுடைய கலைகள், அதாவது சந்திரனுடைய கலைகள் குறைஞ்சிட்டே போகும். देखने से इतना मालूम थोड़ी की पड़ता है अभी कोई भी संपूर्ण नहीं बना है. இப்போ யாருமே சம்பூர்ணமான முழுமை நிலை ஆகலை. आगे चलकर तुमको साक्षात्कार होंगे आत्मा कितनी छोटी है. இன்னும் போக போக உங்களுக்கு சாட்சாத்காரங்கள் கிடைக்கும். ஆத்மா எவ்வளோ சிறியதாக இருக்கு. उनका भी साक्षात्कार हो सकता है, नहीं तो बच्चियाँ कैसे बताती है कि इनमें लाइट कम है इनमें जास्ती है. ஆத்மாவினுடைய சாட்சாத்காரம் கூட கிடைக்க முடியும். அப்படி இல்லைன்னா குழந்தைகள் எப்படி சொல்வாங்க, இந்த ஆத்மாவில் லைட் குறைவாக இருக்கு, இந்த ஆத்மாவில் அதிகமாக இருக்கு. दिव्य दृष्टि से के आत्मा को देखते के ये भी सभी ड्रामा में नूंद के, தெய்வீகமான பார்வையின் மூலமாக ஆத்மாவை பார்க்குறாங்க. இது கூட எல்லாமே நாடகத்தில் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. மேரே காத்துமே குச்சு நெக்கிகை, என்னுடைய கைகளில் எதுவுமே கிடையாது. ड्रामा मुझसे कराती है, ये सब ड्रामा अनुसार चलता रहता है. பாபா சொல்கிறாங்க, நாடகம் என் மூலமாக செய்ய வைக்குது,
இது எல்லாமே நாடக அனுசாரமாக நடந்துட்டுருக்கு. போகாதி எசப் ட்ராமாமி நூந்துகை செகண்ட் பை செகண்ட் ஆக்டு கொத்தாகை. போக கூட நாடகத்தில் ஏற்கனவே எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு செகண்டும் நடிப்பானது நடந்துகிட்டே இருக்கு. அதாவது செகண்ட் பை செகண்ட் நம்முடைய பங்கை நாம் நடிச்சிட்ருக்கோம். अभी बाप शिक्षा देते हैं कि पावन कैसे बनना है, बाप को याद करना है. இப்போ பாபா படிப்பினைகளை தராங்க, தூய்மையாக எப்படி ஆக முடியும். அதாவது ஒரு பாபாவுடைய நினைவு செய்யணும். कितनी छोटी आत्मा के जो पतित बनी गई फिर पावन बनी गई, वंडरफुल बात है ना. அவ்வளோ சின்ன ஆத்மா தூய்மை இல்லாததாக ஆயிருக்கு, திரும்பவும் தூய்மையாக ஆகணும். அதிசயமான விஷயமாக இருக்கு இல்லையா. குதரத் கேத்தே கைனா இயற்கைன்ட்டு சொல்லப்படுது இல்லையா. பாப்சி தும்சா குதரத்தி பாத்தே சுன்தீகோ. பாபாவிடம் நீங்கள் அனைத்து இயற்கையினுடைய விஷயங்களை கேட்குறீங்க. सबसे कुदरती बात है आत्मा और परमात्मा की जो कोई नहीं जानती. எல்லாவற்றையும் விட இயற்கையினுடைய விஷயம் ஆத்மா மற்றும் பரமாத்மாவினுடையது என இதை பற்றி யாருக்கும் தெரியாது. ரிஷி முனி ஆதி கோயிபி நெகி ஜான்தி. ரிஷி முனிகளுக்கு கூட யாருக்குமே இதை பற்றி தெரியாது. इतनी छोटी आत्मा की पत्थर बुद्धि फिर पारस बुद्धि बनती गई. இவ்வளோ சின்ன ஆத்மாதான் கல்லு புத்தியிலிருந்து திரும்ப பாரஸ் புத்தியாக ஆகுது. புத்தி में एक ही चिंतन चलता रहे कि हम आत्मा पत्थर बुद्धि बनी थी, अब फिर बाप को याद कर पारस बुद्धि बन रही है. புத்தியில் இந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும். நாம் ஆத்மா கள்ளு புத்தியாக ஆயிருந்தோம், இப்போ திரும்ப பாபாவுடைய நினைவின் மூலமாக பாரஸ் புத்தியாக ஆயிட்டிருக்கோம். லௌகிக் ரீதி தோ பாபி படா ஃபிர் டீச்சர் குரு பி படி மில்தேகை. லௌகிக்கமான முறையில் கூட அப்பா மிக பெரியவராக இருக்காங்க, அதுக்கப்புறம் டீச்சர் குருவும் பெரியவர்களாக சந்திக்கிறாங்க. ये तो एक ही बिंदी बाप भी गई டீச்சர் भी गई குரு भी गई. ஆனால் இங்கே ஒரு அப்பா தான் புள்ளியாக அப்பாவாக இருக்காங்க, டீச்சராகவும் இருக்காங்க, குருவாகவும் இருக்காங்க. சாரா கல்ப தேகதாரிக்கோ யாது கியாகை. முழு கல்பமும் தேகதாரிகளை நினைவு செய்திருக்கோம். அப்பா கேத்தேகை மாமேக்கம் யாது கரோ. இப்போ பாபா சொல்கிறாங்க, மனதினால் என்னை ஒருவனை நினைவு செய்யுங்க. துமாரி புத்தி கோ கித்தனா மகீன் பனாத்தேகை. உங்களுடைய புத்தியை எவ்வளவு சூட்சமமான ஆழமானதாக மாற்றுறாங்க. விஸ்வகா மாலிக் பன்னா கோயி கம் பாத்துகை கியா. முழு உலகத்திற்கும் எஜமானர் ஆவது குறைந்த விஷயமா என்ன. ये भी कोई ख्याल नहीं करती कि ये लक्ष्मी नारायण सत्य के मालिक कैसे बने. லக்ஷ்மி நாராயணர் சத்தியுகத்திற்கு எஜமானர்களாக எப்படி ஆனாங்க, இதை பற்றி யாரும் சிந்திப்பது கிடையாது. தும்பி நம்பர்வார் புருஷாரத் அனுசார் ஜான்தீகோ. நீங்கள் கூட நம்பர்வார் முயற்சியினுடைய அனுசாரத்தில் தெரிஞ்சுக்கிறீங்க. நயா கோயி இன் பாத்தோங்கோ சமஜ்னா சக்கே. புதுசாக இருக்கக்கூடியவங்க இந்த விஷயங்களை புரிஞ்சுக்க முடியாது. பெகலி மோட்டி ரூப் से समझा फिर मकीनता से समझाया जाता है. முதலில் மிக பெரிய ரூபத்தில் புரிய வச்சாங்க, அதுக்கப்புறம் ஆழமான விஷயத்தில் புரிய வைக்கிறாங்க, ஆழமான ரூபத்தில் புரிய வைக்கிறாங்க. बाप के बिंदी व फिर इतना बड़ा बड़ा लिंग रूप बना देते हैं. பாபா ஒரு சின்ன புள்ளியாக இருக்காங்க,
ஆனால் பக்தியில் மிக பெரிய பெரிய லிங்கத்தினுடைய ரூபத்தில் உருவாக்கிறாங்க. மனுஷியோं के भी बहुत बड़ी बड़ी चित्र बनाते हैं. மனிதர்களை கூட மிக பெரிய பெரிய சித்திரங்களாக உருவாக்குறாங்க. பரந்து ஐசே கை நகி, ஆனால் அது போல் இல்லை. மனுஷியோं के शरीर तो எகி கொத்தைகை, மனிதர்களுடைய சரீரமானது இது போல தான் இருக்கு. பக்தி மார்க்கமே கியா கியா பைட் பனாயாக்கை, மனுஷ்ய சித்தனா மூஞ்சை குயேகை. பக்தி மார்க்கத்தில் என்னெல்லாம் உருவாக்கியிருக்காங்க, மனிதர்கள் எவ்வளோ குழப்பம் அடைகிறாங்க. பாப் கைத்தேகை ஜோ பாஸ்ட் ஹோகையா வாஃபிர் ஹோகா. பாபா சொல்கிறாங்க, எதெல்லாம் கடந்து போயிருக்கோ அது திரும்பவும் வரும். அபி தும் பாக்கி ஸ்ரீமத் பட் சலோ. இப்போ நீங்கள் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும். இன்கோபி பாபானி ஸ்ரீமத் தி சாட்சாத்கார் கராயா. பிரம்மா பாபாவுக்கு கூட பாபா ஸ்ரீமத் கொடுத்துருக்காங்க, சாட்சாத்காரமும் செய்விச்சிருக்காங்க. तुमको हम बादशाही देता हूँ, अब इस सर्विस में लग जाओ. இப்போ நான் உங்களுக்கு ராஜ்யத்தை தரேன், இப்போ இந்த சேவையில் ஈடுபடுங்க. अपना वर्षा लेने का पुरुषार्थ करो, ये सब छोड़ दो. தன்னுடைய ஆஸ்தியை எடுப்பதற்கான முயற்சி செய், இதை அனைத்தையும் விற்று. தோ ஏபி நிமித்தபனா, இவர் கூட நிமித்தமானவராக ஆயிருக்காங்க. சப்தோ ஐசே நிமித்த நெகி பன்தேகை ஜின்கோ நஷா சடாத்தோ ஆக்கர் பைட் கயே. எல்லாருமே இது போல நிமித்தமானவர்களாக ஆகிறது கிடையாது. யாருக்கு போதை ஏற்படுதோ அவங்க தான் வராங்க. ஹம்கோ தோ ராஜாயி மில்தீகை ஃபிர் பாய் பைசே கியா கரேங்கே. எனக்கு ராஜ்யம் கிடைக்குது, அதனால் அந்த 5 பைசாவை என்ன பண்ண போகிறேன். तो अब बाप बच्चों को पुरुषार्थ कराते हैं, ராஜதானி ஸ்தாபன் கோ ரகீகே. இப்போ பாபா குழந்தைகளுக்கு முயற்சி செய்ய வைக்கிறாங்க. ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிற்றுக்கு. கைத்தேபிகே கம் லக்ஷ்மி நாராயண் சி கம் நெகி பனேங்கே. லக்ஷ்மி நாராயணரை விட குறைவானவர்களாக ஆக மாட்டோன்ட்டு சொல்கிறாங்க. तो श्रीमत पर चलकर दिखावो, யூ சாம் மத் கரோ. அதாவது ஸ்ரீமத் படி நடந்து நாம் காட்டணும். பாபானி தோடேகி ககா பால் பச்சோं का क्या हाल होगा. एक्सीडेंट में अचानक कोई मर जाती है तो कोई भूखा रहता है क्या. பாபா இது போல சொல்லியிருக்காங்களா என்ன? குழந்தைகளுடைய நிலை என்னாகும்? ஒருவேளை ஆக்சிடெண்ட்டில் திடீர்னு யாராவது இறந்துட்டாங்க, அவங்க பசியாக இருப்பாங்களா என்ன? கோயினா கோயி மித்திர சம்பந்தி ஆதி தேத்தேகை காணி கேலியே. யாராவது உற்றார் உறவினர்கள் சாப்பிட்றதுக்காக தராங்க. எகாங் தேக்கோ பாபா புராணி ஜோப்படிமே ரேத்தேகை. இங்கே பாருங்க, பாபா பழைய குடிசையில் தான் இருக்காங்க. तुम बच्चे आकर महलों में रहते हो. குழந்தைகள் நீங்கள் மாளிகைகளில் இருக்கீங்க. बाप कहेंगे बच्चे अच्छी रीति रहे खाई पिए. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் நன்றாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், குடிக்கணும். जो कुछ भी नहीं ले आएगे उनको भी सब कुछ अच्छी रीति मिलता है. யார் எதுவுமே எடுத்துட்டு வரல, அவங்களுக்கு கூட எல்லாமே நல்ல முறையில் கிடைக்குது. இஸ் பாபா சேவி அச்சி ரீதி ரேத்தேகை. இந்த அப்பாவை விட நன்றாக இருக்காங்க. சி பாபா கேத்தேகை ஹம் தோ கை கி ரம்தா யோகி. சி பாபா சொல்கிறாங்க, நாம் சதா யோகியாக இருக்கும். கோயி காபி கல்யாண் கர்னி ஜா சக்தாகும். யாருக்கு வேணாலும் நன்மை செய்வதற்காக போக முடியும். जो ज्ञानी बच्चे के व कभी साक्षात्कार आदि की बातों में खुश नहीं होंगे.
யார் ஞானம் நிறைந்த குழந்தைகளாக இருக்காங்க அவங்க ஒருபோதுமே சாட்சாத்காரங்களுடைய விஷயத்தில் குஷி அடைய மாட்டாங்க. சிவாய் யோகிக்கே அர்குச்சுபி நெகி, யோகாவை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இன் சாட்சாத்காரோங்கி பாத்தோமி குஸ் நெகி கோனா, இந்த சாட்சாத்காரங்களுடைய விஷயத்தில் சந்தோஷப்படக்கூடாது. அச்சா நல்லது. मीठी मीठी सिकिलदी बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रुखानी बाप की रुखानी बच्चों को नमस्ते, रुखानी बच्चों की रुखानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையினுடைய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக அப்பா ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம் செய்கிறாங்க. ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் கூட ஆன்மீக அப்பாவிற்கு நமஸ்காரம் 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 செய்யணும். தாரணா கேலியே முக்கிய சார், நடைமுறையில் கொண்டு வருவதற்கான முக்கியமான சாரம். योग की ऐसी स्थिति बनाने के जो दृष्टि से कि किसी को शांत कर दे. திருஷ்டியின் மூலமாக மற்றவர்களை சாந்தப்படுத்தணும், அதாவது அமைதிப்படுத்தணும். அதுபோல யோகாவினுடைய ஸ்திதியை நமக்குள் உருவாக்கணும். ஏகதம் சன்னாட்டா ஹோ ஜாயே, ஒரே அடியாக நிசப்தமாக சப்தமற்ற நிலை ஆகணும். इसके लिए अशरीरी बनने का अभ्यास करना है. இதற்காக அசரீரி நிலை அடைவதற்கான பயிற்சி செய்யணும். ज्ञान के सच्चे नशे में रहने के लिए याद रखे कि हम संगम युगी के, हम ये पुरानी दुनिया बदलने वाली है, हम अपने घर जा रहे हैं. ஞானத்தினுடைய உண்மையான போதையில் இருப்பதற்காக நான் சங்கம யுகத்தில் இருக்கேன், இந்த நினைவு நமக்குள்ளே இருக்கணும். இப்போ இந்த பழைய உலகமானது மாறப்போகுது, நாம் நம்முடைய வீட்டிற்கு போகணும். ஸ்ரீமத் பர் சதா சல்தே ரெகனாகை, ஸ்ரீமத் படி சதா நடந்துகிட்டே இருக்கணும். சூன் சான் நகி கர்ணிகை, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. வரதானம். लक्ष्य की प्रमाण लक्षण की बैलेंस की कला द्वारा चढ़ती कला का अनुभव करने वाली बाप समान संपन्न भव. லட்சியத்தின்படி லட்சணங்களுடைய சமநிலையின் கலையின் மூலமாக முன்னேறும் கலையினுடைய அனுபவம் செய்யக்கூடிய பாபாவிற்கு சமமாக நிரம்பி இருக்கக்கூடியவர்களாக ஆகுங்கள். बच्चों में विश्व कल्याण की कामना भी है तो बाप समान बनने की श्रेष्ठ इच्छा भी है. குழந்தைகளிடம் உலக நன்மைக்கான காரியத்தினுடைய விருப்பமும் இருக்கு, பாபாவிற்கு சமமாக ஆகக்கூடிய சிரேஷ்டமான விருப்பமும் இருக்கு. लेकिन लक्ष्य के प्रमाण जो लक्षण स्वयं को व सर्व को दिखाई दी उसमें अंतर के. ஆனால் லட்சியத்தின்படி லட்சணங்கள் தனக்கும் மற்றவர்களுக்கும் தெரியணும், அதில் வித்தியாசம் இருக்கு. इसलिए बैलेंस करने की कला और चढ़ती कला में लाकर इस अंतर को मिटाओ. அதனால் சமநிலை செய்வதற்கான கலை இப்போ முன்னேற்ற கலையில் கொண்டு வந்து அந்த வித்தியாசத்தை அளிக்கணும். संकल्पके लेकिन दृढ़ता संपन्न संकल्प को तो बाप समान संपन्न बनने का वरदान प्राप्त हो जाएगा. எண்ணங்கள் இருக்கு, ஆனால் உறுதி நிறைந்த எண்ணங்களாக இருக்கும்போது பாபாவிற்கு சமமாக ஆவதற்கான வரதானம் கிடைத்துவிடும். अभी जो स्वदर्शन और परदर्शन दोनों चक्र घूमते के
व्यर्थ बातों की जो त्रिकालदर्शी बन जाते हो इसका परिवर्तन कर स्वचिंतक स्वदर्शन சக்கரதாரி பனோ. இப்போ சுய தர்சனம் மற்றும் மற்றவர்களை பற்றிய தர்சனத்தினுடைய 2 விதமான சக்கரத்தையும் சுழன்றுட்டு வரும். வீணான எண்ணங்களுடைய திரிகாலதரிசியாக ஆகிறோம். இதை மாற்றம் செய்து சுய சிந்தனை சுய தர்சன சக்கரதாரியாக ஆகணும். அதாவது மற்றவர்களை பற்றிய சிந்தனைகள், வீணான விஷயங்களில் போவது, இதிலிருந்தெல்லாம் நாம் விடுபட்டவர்களாகி இதை நமக்குள் மாற்றம் செய்து சுயத்தை பற்றிய சிந்தனை மற்றும் சுய தர்ஷன சக்கரதாரியாக ஆகணும். ஸ்லோகன் सेवा का भाग्य प्राप्त होना की सबसे बड़ा भाग्य है. சேவையினுடைய பாக்கியத்தை அடைவதுதான் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.